லார்ட். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறபடியால் மறுபடியும் இந்த நாளில் உங்களோட என்னோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். என்ன வசனம் எனக்காக பேசியிருக்கிறாருன்னு கேட்குறீங்களா? சங்கீதம் 34 அதிகாரம் 18வது வசனம். நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று. இந்த நாளில் இந்த வசனத்தை நிமித்தமாக என்ன நம்ம பார்க்கணும்னா, முதலாவது நொறுகுண்ட இதயம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும் அப்படின்னா, அவன் ஒரு மனுஷனுடைய மேலே ரொம்ப அன்பாக இருந்த அந்த அகேன்ஸ்டாக அந்த மனுஷன் பேசினானா அந்த மனுஷனை காயப்பட்ட இருதயத்தோடு காணப்படுவான். ரெண்டாவதாக ஒரு நல்ல குட் டேர்ம்ஸில் இருந்த ஒரு எந்த ரிலேஷன்ஷிப்னா எடுத்துக்கலாம், ஒரு லவ்வாக எடுத்துக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கலாம், ஒரு அப்பா அம்மாக்குள்ளே இருக்க உறவை எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ரிலேட்டிவ்ஸ்குள்ளே இருக்க அவன் ஒரு மாதிரி அவதூறாக நம்மளை பேசிட்டாங்கன்னா, இல்லை ரொம்ப தாழ்த்தி நம்மளை பேசிட்டாங்கன்னா நம்ம மனசு அப்படியே விட்டு போயிருக்கும். இந்த இடத்துல சமீபமாக இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறாருன்னு சொல்லி ஆவி உள்ளவர்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு கதை புக்கு படிக்கிறது போல் படிக்க முடியாது. வார்த்தை டு வார்த்தை, எண்ட் டு எண்ட் ரொம்ப கிளியராக படிக்கணும். அப்படியா இருக்க ஸ்பிரிட் வில் பி க்ரஷ்டுன்னு இருக்குது இங்கிலீஷில். அது எப்படியாப்பட்ட ஆவி நம்மளுடைய ஆவி எந்த விதத்தில் நொறுங்கப்பட்டு போகும் அப்படின்னா, முதலாவது அந்த ஆவிக்கு இயேசு யார் என்பதை தெரியாமல் போயிருந்தா அந்த ஆவி ஏமாந்து போன நிலைமையில் நறுகுண்டதுமாக இருக்கும். ரெண்டாவதாக அந்த ஆவிக்கு போதுமான அளவு ஃபியூல் இல்லைன்னா, தீனி இல்லைன்னா, ஜபிக்கிறவனாய் அந்த ஆவி ஆத்துமா இல்லைன்னு சொன்னால் அந்த ஆவி ஏமாந்த நிலையில் நிற்கும். ஏன்னா ஆவியானது சரீரத்தோடு இணைந்து இருக்கிறபடியால் அது ஒரு நாள் பிரிஞ்சு வெளியே வரும்பொழுது ஏமாந்த நிலைமையில அங்க போகணுமா இங்கே போகணுமா என்று அழிந்து தெரியும். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் விழிப்புணர்வுகளாக காணப்படணும். மூணாவதாக ஆவியானது எப்படி இருக்கணும், கர்த்தரோடு இருக்கிற தொடர்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த தொடர்பில் ஏதாச்சும் குறைச்சல் வந்துச்சுன்னா ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறவராக இந்த நாள் உங்களோடு பேசுகிறார். இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளில் அவர் ரட்சிக்கிற தேவனாக இருந்து நொறுகுண்ட இருதயங்களை கண்ணோக்கி பார்த்து அந்த இருதயத்தை சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மற்ற மனுஷனை போல அல்ல 10 நிமிஷம் பேசி அந்த சுகத்தை அனுபவிக்க, இல்லை 20 நிமிஷம் பேசி அந்த பீஸ்ஃபுல்லை அவங்களோடு வைத்து போக. இல்லை மூவி எடுத்து நம்ம பார்த்துட்டோம்னா 1 hour 2 hour அந்த மைண்ட் ரொம்ப ஆக்கியபைடாக இருக்கும். ஆனால் அடுத்த நிமிஷம் இன்னைக்கு நிரந்தரமான விடுதலையும் நிரந்தரமான சமாதானத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று வாக்கு பண்ண நல்ல தேவன் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள் தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். Thank you. God bless you. Amen.